இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்ல இருக்கீங்க. ஒரு பில்டிங்கோட டாப்ல இருக்கீங்க. அண்ட் உங்க கையில ஒரு பால் இருக்கு. சரியா? ஸோ, அந்த பால நீங்க அந்த பில்டிங்ல இருந்து கீழ விடும்போது என்ன ஆகும் அது? ம். அப்படியே டவுன்வர்டா கீழ வரும். ரைட்டா? ஸோ, டவுன்வர்டா கீழ வந்து தரையில படும். இப்போ அந்த மோஷன் பார்த்தோம்னா, இந்த டவுன்வர்டா வருதுல்ல, டவுன்வர்டா வருதுல்ல, அது அத எடுத்துட்டு போயிட்டு நான் ஆக்சிஸோட கம்பேர் பண்ண போறேன். ஆக்சிஸ்ன்றது நமக்கு தெரியும். என்னது? எக்ஸ், ஒய், இசட். ஓகேவா? பட் இந்த ப்ராப்ளம் ஆர் இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும், நமக்கு எக்ஸ் டைரக்ஷன் இதுவாவும், ஒய் டைரக்ஷன் இதுவாவும், இசட் டைரக்ஷன் இதுவாவும் வைக்கணும். ஓகேவா? இப்போ பால் பார்த்தோம்னா, என்னவா வருது? கீழ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருது. டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருது. ஐ மீன் ஒய் ஆக்சிஸ்ல வருது. பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ, இதுக்கான காம்போனன்ட்ஸ் நமக்கு தெரியும். ரைட்டா? இதுக்கான காம்போனன்ட்ஸ் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? அ ஒய்க்கு எக்ஸ்ல இருந்து வரும். ஸோ, இவருக்கு என்னன்னா, ஐ கேப் அண்ட் இவரு என்னன்னா, ஜே கேப். இவரு கே கேப். கரெக்ட்டா? ஓகே. ஸோ, இந்த டைரக்ஷன்ல தான் மோஷன் நடக்குது. ஸ்ட்ரெய்ட் லைன்ல நடக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட்டான ஆக்ஸலரேஷன்ல நடக்குது. இங்க நான் கான்ஸ்டன்ட்டான ஆக்ஸலரேஷன் சொல்றது, யார் அந்த ஆக்ஸலரேஷன குடுக்குறாங்கன்னு கேட்டா, கிராவிட்டி. ஓகேவா? ஸோ, G ஈக்குவல் டூ இங்க ஏதவா? ஓகே. ஸோ, G ஈக்குவல் டூ 9.8 ms/-2. இந்த கிராவிட்டி தான் என்ன குடுக்குதுன்னா, இந்த பால் கீழ வர்றதுக்கு ஏன்னா நீங்க இனிஷியலா எந்த ஒரு வெலாசிட்டியுமே குடுக்கல. U ஈக்குவல் டூ 0. இனிஷியலா நீங்க அந்த பால் மேல எந்த வெலாசிட்டியுமே குடுக்கல. ஐ மீன் அப்படியே கையில வச்சுக்கிறீங்க. கையில வச்சிருந்து அப்படியே கீழ விடுறீங்க. சரியா? நீங்க அது மேல எந்த ஒரு வெலாசிட்டியும் குடுக்கல. அப்படி வெலாசிட்டி குடுக்காதபோது அது அசலரேட் ஆகி இருந்தாலும் கீழ வருது. அதுக்கு காரணம் என்னன்னா கிராவிட்டி. கிராவிட்டி நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல எவ்வளோ இருக்குன்னா 9.8 ms/-2ன்னு இருக்கும். அப்போ இங்க அசலேஷன் குடுக்குறது யாருன்னா, கிராவிட்டி தானே. அப்ப நான் என்னன்னு எழுதலாம்? ஆ A ஈக்குவல் டூ Gன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ இங்க கிராவிட்டி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? ஒய் டைரக்ஷன். பாசிட்டிவ் ஜே. பாசிட்டிவ் ஜே கேப். ரைட்டா? அப்போ A வெக்டார் ஈக்குவல் டூ A வெக்டார் ஈக்குவல் டூ G ஜே கேப்ன்னு எழுதலாமா? சரியா? இப்போ ஜே கேப்ன்றப்போ இது யூசுவலா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒய் டைரக்ஷன்ல மட்டும் தான் எனக்கான அசலரேஷன் நடக்குது. கரெக்ட் தானே? இப்படியும் நடக்கல, இப்படியும் நடக்கல. ஒய்லயும் இசட்லயும் நடக்கல, எக்ஸ்லயும் நடக்கல. கரெக்ட்டா? ஓகே. அப்ப நான் என்ன எழுதலாம்னா, AY ஈக்குவல் டூ AY ஈக்குவல் டூ Gன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இத நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரிசல்ட். இப்போ இந்த 9.8 ms/-2 இருக்குல்ல, இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எனக்கு 1 செகண்டுக்கு 9.8 மீட்டர் கீழ இருக்கும். ஐ மீன் அந்த கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் 2வது செகண்டுக்கு 9.8 மீட்டர் ஆகுமான்னு கேட்டா, இல்ல. 9.8 பிளஸ் 9.8 என்ன? 19.6 மீட்டர். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்குமே ஒவ்வொரு இடத்துல டிஃபர் ஆகும். அததான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 9.6 மீட்டர்ன்னு வச்சுப்போம். சாரி 9.8 மீட்டர்ன்னு வச்சுக்குவோம். அண்ட் 2வது செகண்டுக்கு இங்க இருக்குன்னா, 2வது செகண்டுக்கு இங்க இருக்குன்னு பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் 19.6 அண்ட் 3 செகண்டுக்கு திரும்பி 9.8 அதுல ஆட் ஆகும். ஸோ இதனால தான் உங்க புக்லயே அந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பால் கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். பட் இனிஷியலா இருந்தது. ஃபைனலா பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுதான் அதுக்கான ரீசனே. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கான எல்லா கண்டிஷனும் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்றதுக்கான எல்லா கண்டிஷனும் இருக்கு. அப்படி என்னடா கண்டிஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓகே. ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அது ஸ்ட்ரெய்ட் லைன்ல ஆர் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்ல இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ இங்க பால் பார்த்தோம்னா, ஸ்ட்ரெய்ட் லைன்ல தானே மூவ் ஆகுது. ரைட்டா? இப்படி இருந்து இங்க வருது. நெக்ஸ்ட் இங்க வருது, இங்க வருது, இங்க வருது. ஃபைனலா இங்க வந்து அட்டைன் ஆகுது. ஸோ ஒரு லீனியர் மோஷன்ல மூவ்மெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டான ஆக்ஸலரேஷன் இருக்கணும். இங்க கான்ஸ்டன்ட்டான ஆக்ஸலரேஷன் தானே இருக்கு. எஸ். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ யூஸ் பண்ணலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ம். நமக்கு தெரியும். என்னது? V ஈக்குவல் டூ U பிளஸ் AT அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட். யாஹ்! ஸோ இந்த டிஸ்டன்ஸ நான் என்ன சொல்றேன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட். அதுதானே டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு சொல்லுவோம். இனிஷியல் டூ ஃபைனல் பொசிஷன். சரி ஓகே. இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கும்போது, மொத்தம் 3 ஈக்குவேஷன் நம்ம பார்த்திருப்போம். என்னன்னா, இங்க எழுதுறேன். V ஈக்குவல் டூ U பிளஸ் AT. ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட் Y Yன்றேன். V ஸ்கொயர் ஈக்குவல் டூ U ஸ்கொயர் பிளஸ் 2AS அண்ட் வேற யாரு? V ஈக்குவல் டூ UT பிளஸ் ஆஃப் ஐ மீன் வேற கலர்ல போடலாம். ஸோ ஆஃப் AT
ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா ப்ளஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஓகே. ut ஆஃப் at ஸ்கொயர். இப்போ நம்ம கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போறோம். என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, சிம்பிள். இங்கே இருக்கு பாருங்க. நம்ம இதுவரையும் பார்த்தது தான். அத அப்ளை பண்ணாலே வேலை முடிஞ்சுது. ஓகே. ஸோ இங்க v = u + at இனிஷியலா வெலாசிட்டி நான் என்னன்னு சொல்லிட்டேன்? 0. இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இங்க 0 ஆகிடும், இங்க 0 ஆகிடும், இங்க 0 ஆகிடும். ரைட்டா? அப்ப மீதி எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? v = atன்னு இருக்கும். aன்றது என்னன்னு நம்ம சொல்லிட்டோம்? gன்னு சொல்லியாச்சு. ரைட்டா? அப்போ v = gt. ஓகே. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா v² = u² + 2asன்னு இருக்கு. ஓகேவா? இதுல u க்கான வேல்யூ நம்ம 0 போட்டுருவோம். a வேல்யூ g போட்டுருவோம். எஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் நான் என்ன சொல்றேன்னா, இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் ஆச்சுல்ல, அத நான் என்ன சொல்றேன்னா, yன்னு ரெப்ரசன்ட் பண்ண போறேன். என்னன்னா y. ஓகேவா? ஸோ y. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ v² = u² தான் 0 ஆயிடுச்சுல, மீதி 2 aக்கு பதிலா g அண்ட் sக்கு பதிலா y. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க வரும்போது v = யோட வேல்யூ 0 அண்ட் a இருக்கிற இடத்த நம்ம gன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப மீதி என்ன வரும்? ஆஃப் gt². சரியா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். என்னன்னா, ரொம்ப சிம்பிள். கவனிங்க. எனக்கு டோட்டலா எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு தெரியணும். டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ t = கேப்ஸ் லெட்டர் t போடுறேன். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இது ஹைட் ஆஃப் த பில்டிங் தானே. டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்றோம். சரி. இது வந்து கிரவுண்ட ரீச் பண்ணிருது. ஸோ அப்போ இது வந்து ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பில்டிங்கோட ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ நான் என்ன எழுதுறேன்னா, y = h மாத்த போறேன். அண்ட் இந்த கண்டிஷன், இந்த 2 கண்டிஷன் நான் இங்க அப்ளை பண்ண போறேன். இங்க அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? ம். இங்கே எழுதுறவா? ஸோ தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் பேக்வர்டா போய்க்கும். ஓகே. பெர்ஃபெக்ட். யாஹ். ஸோ யாஹ். v = g அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம t மட்டும் தான் கேப்ஸ் லெட்டர் t மாத்த போறோம். அப்போ gt. ஓகேவா? நெக்ஸ்ட் எங்க பார்த்தோம்னா v² = 2gyன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வெலாசிட்டி vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, uன்றது இனிஷியல் வெலாசிட்டி, vன்றது ஃபைனல் வெலாசிட்டி. அண்ட் அந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம எங்க கண்டுபிடிப்போம்னா, இது வந்து கிரவுண்ட ஹிட் ஆகும்போது தான். இந்த பால் கிரவுண்ட ஹிட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ நான் இது என்னன்னு எழுதலாம்? v ground square root of, வெயிட் a minute, நான் இதை கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஓகே. யா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் யாரு? 2g yக்கு பதிலா h போட போறேன். அப்போ 2gh. சரியா? நெக்ஸ்ட் இங்க இவங்கிட்ட வந்தனா v = ஆஃப் g tக்கு பதிலா கேப்ஸ் லெட்டர் t. ஓகேவா? t². இப்போ எனக்கு மோஸ்டா டைம் எல்லா வேல்யூ இருக்கு. பால் எவ்வளோ செகண்ட்ல வந்ததுன்னு தெரியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ் கூட வேணாம். நமக்கு என்ன வேல்யூ தெரியணும்? வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி நான் ஒரு 2 ms⁻⁻1ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 ms பவர் சான்ஸ் இல்ல. 20. ஸோ v = 20ன்னு வச்சுட்டேன். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஃப்ரீ ஃபால் மோஷன். ஓகேவா? ஃப்ரீ ஃபால் ஏதோ மறந்துட்டேன். ஸோ ஒரு ஃப்ரீ ஃபால் மோஷன் நடக்குது. சிம்பிளான சம் தான், ப்ராப்ளம் தான். அப்போ எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? எவ்வளோ டைம் கேட்குறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வச்சு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ எனக்கு t தானே தேவை. அப்போ t மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். t = இந்த 2 இந்த பக்கம் போனா 2vன்னு வந்துரும். ஓ! நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா என்ன வரும்? ம். ஆக்சுவலா இந்த இடத்துல s = ut + half at² வரும். ரைட்டா? அத பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ s = ut + half at². சரியா? அண்ட் இங்க பார்த்தோம்னா, இங்க என்னன்னு மாத்துவோம்னா, நம்ம y மாத்திப்போம். y = half gt². பட் இங்க h மாத்திப்போம். ஓகேவா? y = h மாத்திப்போம். புரியும்னு நினைக்கிறேன். யாஹ். இப்போ இந்த 20 மீட்டர் வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். இப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து 20 மீட்டர்னு வச்சா, அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலானா t = இந்த 2 இந்த பக்கம் போனா 2h. ரைட்டா? ஸோ 2h பை g கீழே வந்துருமா? ஸோ g. அண்ட் ஸ்கொயர் இந்த பக்கம் போனா ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட். ஸோ ஓகே. ஸோ அங்க கிராவிட்டி கம்மியா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, டைம் வந்து அதிகமாகுது. புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்க எந்த ஈக்குவேஷன் வந்தீங்கன்னா, வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கிரவுண்ட்ல ஹிட் பண்ணும்போது எதை பொறுத்து இருக்குன்னா, கிராவிட்டி. இதே எக்ஸாம்பிள் தான். ஸோ கிராவிட்டி அதிகமா இருந்ததுன்னா, இந்த வெலாசிட்டிக்கு வந்து ஹிட் ஆகுறது அதிகமா இருக்கும். இப்போ நீங்க நார்மலா எர்த்ல போடும்போது இங்க பட்டு தெறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் மண்ணுனா வந்து நாலா பக்கமும் தெறிக்குது. நீங்க அதே வெலாசிட்டில ஐ மீன் அதே இதுல வந்து இதே பால் எடுத்துட்டு போயிட்டு
மூணுல ட்ராப் பண்ணீங்கன்னா, அப்ப அதே வெலாசிட்டி இருக்குமான்னு நீங்க லைட்டா யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா இருக்காது. கரெக்ட்டா? அண்ட் ஹைட். எஸ். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். இப்ப நான் ஹைட் இன்கிரீஸ் பண்ணா டைம் இன்கிரீஸ் ஆகும். டைம் இன்கிரீஸ் ஆகுதுன்றப்போ, இந்த வெலாசிட்டி ஐ மீன் அக்ஸலரேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்படியே வேகமா வந்து படும். ஸோ இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, புல்லட்னா ஐ மீன் இதுனா யூஸ் பண்ணுவாங்கல்ல, மிலிட்டரினா கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த கன்ன வந்து நம்ம மேல பார்த்து சுடும்போது, அந்த புல்லட் மேல போயிட்டு ஒரு சர்டைன் ஹைட் வரையும் தான் போகும் புல்லட். அந்த புல்லட் மேல போயிட்டு திரும்பி கீழ வரும். அப்படி கீழ வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஹைட்லேருந்து வரும். இது நார்மலா நம்ம சொல்றது 20 மீட்டர். 200 மீட்டர் நீங்க எக்ஸாம்பிளுக்கு வைங்களேன். இங்க 200 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆ அப்போ அது 10ன்னு வச்சு இத கேன்சல் அவுட் பண்ணா 2 இன்டு 20 40 ரைட்டா? ஸோ 40. ஸோ 40 அண்ட் அத நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஸோ செம ஸ்பீட்ல வரும். ரொம்பவே வேகமா வந்து யார் மண்டையிலயாவது பட்டதுன்னா, அவங்க டெத் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாரி இறுதி மரியாதைலாம் பண்ணுவாங்களே கவர்மெண்ட்ல இருந்து 21 குண்டு மழங்க, 42 குண்டு மழங்கன்னு. அதுனா என்னன்னா, அதுனா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு டூப்ளிகேட் புல்லட் மாரி. ஓகேவா? வெறும் சவுண்ட் வரும். பட் புல்லட் எதுவும் மேல போகாது. அது மாரியான இது. சரியா? சரி. ஸோ அப்ப அந்த 2 ஈக்குவேஷனும் இத தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, இங்க இந்த பால் கூட சேர்த்து ஒரு பேப்பர ஃப்ளோட் பண்ண விடுறீங்க. ஸோ அந்த பேப்பரும், பாலும் ஒரே நேரத்துல வருமா? 3 செகண்ட் டைம் தரேன். 1, 2, 3 யாஹ்! நீங்க ஒரே நேரத்திலே வரும்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தப்பு. ஒரே நேரத்திலே வராதுன்னு சொல்லியிருந்தாலும் தப்பு. என்ன விஷயம்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஏர் முக்கியம். இப்ப நம்ம இடத்துல இருக்கும்போது நமக்கு ஏர் இருக்கு. ரைட்டா? ஸோ ஏர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பால் வந்து சீக்கிரமா விழுந்துரும். பேப்பர் வந்து விழறதுக்கு லேட் ஆகும். இன்கேஸ் நீங்க வேக்கம்ல விட்டீங்கன்னா, எந்த வேக்கம்னா எந்த ஒரு மீடியமே இல்ல. வேக்கம்ன்றது மீடியம்லெஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மீடியம்ல வேக்கம்ன்ற ஒரு இதுல வந்து நீங்க பாலையும், பேப்பரையும் ஒரே நேரத்துல டிராப் பண்ணீங்கன்னா, 2மே ஒரே நேரத்திலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாலுக்கு 2 கேஜி இருக்கலாம் மேபி. பாலோட வெயிட் 2 கேஜியா இருக்கலாம். அண்ட் பேப்பரோட வெயிட் 2 கிராமா இருக்கலாம். அது விஷயம் இல்ல. எதுவா இருந்தாலும் வேக்கம்ல நீங்க டிராப் பண்ணும்போது 2ம் ஒரே டைம்ல, ஒரே வெலாசிட்டில கிரவுண்ட் வந்து ஹிட் பண்ணும். ஓகேவா? இது நம்ம தியரிட்டிக்கலா லைட்டா யோசிச்சு பார்த்தாலே புரிஞ்சிரும். நீங்க Googleல இந்த வீடியோ பார்த்துருக்குறோம். ஆ சிம்பிளா வேக்கம்ல ஃப்ரீ ஃபால் அட் வேக்கம்னு போடுங்களேன். ஒரு 3 ஆர் 4 மினிட்ஸ் வீடியோ ஒண்ணு வரும். அத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இத வந்து கலீலியோ அவரோட பீரியட்லயே கண்டுபிடிச்சிட்டாரு. இது நம்ம தியரிட்டிக்கலாவும், எக்ஸ்பெரிமெண்டலாவும். மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது நம்ம இங்க கண்டுபிடிச்சோம்ல 2 ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனையும் பாருங்களேன். இதுல எங்கேயாவது மாஸ் இருக்கா? வெலாசிட்டி மாஸ பொறுத்து இருக்கா? இல்ல. மாஸே இல்ல பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல. இந்த ஈக்குவேஷன்ல இல்ல. ஸோ இத வச்சு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட மாஸ பொறுத்து நம்மளோட வெலாசிட்டியோ ஆர் அ எப்படி சொல்றது? வெலாசிட்டி அண்ட் டைம் டேக்கன் இல்ல. எத பொறுத்து இருக்குன்னா, கிராவிட்டி. கிராவிட்டி ஹெச்-ஜி-ய பொறுத்து தான் இருக்கு. சரி. எல்லாம் ஓகே. பக்கா பெர்ஃபெக்ட். இப்போ இந்த பாலையே நான் என்ன பண்ண போறேன்னா, ம். இந்த பாலையே என்ன பண்ண போறேன்னா, அப்வர்டா தூக்கி போட போறேன். அப்வர்டா. ஓகேவா? ஸோ அப்வர்டுன்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் அப்வர்டா தூக்கி போடுறேன். அப்வர்டா தூக்கி போடும்போது, அந்த பால் என்ன ஆகும்? அ அப்படியே மேல போகும். மேல டிராவல் ஆகிட்டு, கீழ இப்படி வரும். கரெக்ட்டா? ஏன்னா கீழ வந்து தான் ஆகணும். ஏன்னா கிராவிட்டி ஆக்ட் ஆகுதுல்ல. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி மேல போகுதுல்ல, இத நான் என்ன பண்றேன்? அகைன்ஸ்ட் த கிராவிட்டி யூஸ் பண்றேன். அகைன்ஸ்ட் த கிராவிட்டின்றப்போ, ஏ ஈக்குவல் டூ என்ன ஆகிடும்? ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஜியா மாறிடும். இங்க கூட எழுதுறேன். ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஜி. அப்போ ஒண்ணும் இல்ல. இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல ஏ இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் ஜி, மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஈக்குவல் டூ 0 யூஸ் பண்ணுவான்னு கேட்டா, நோ. யூ ஈக்குவல் டூ இங்க நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஃப்ரீ ஃபால்ல 0. பட் இங்க நீ சர்டன் வெலாசிட்டி குடுத்து தான் அத மேல தூக்கி போடுறீங்க. அகைன்ஸ்ட் த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தூக்கி போடுற. ஓகேவா? இது ஹாரிசான்டல், இது வெர்டிகல். அப்போ அகைன்ஸ்ட் த கிராவிட்டின்னு போடும்போது, கண்டிப்பா நீ ஏதோ ஒரு இனிஷியல் வெலாசிட்டி குடுக்குற. அந்த இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம யூ ஈக்குவல் டூ 0ன்னு போடக்கூடாது. ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன் இத வந்து நாம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது மாரி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துட்டு, ஏதோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. டைம் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஆர் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்துரும். அத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா, ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு சர்டன் கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? லீனியர் மோஷன்ல யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் இருக்கும். ரைட்டா? இங்க இது லீனியர் மோஷனும் இல்ல, யூனிஃபார்ம் அக்ஸலரேஷனும் இல்ல. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப். பாய்.